கொடுத்து சிவந்த கரங்களையுடைய கர்ணனை பற்றி பேச வருகிறார் திருமதி கிரிஜா லோகநாதன். வாழ்க வளமுடன். காலத்தை வென்ற காவியமாகிய மகாபாரதத்தில் எனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம். கவச குண்டலங்களுடன் பிறந்தவன், கொடுத்து சிவந்த கரங்களை உடையவன், அர்ஜுனனுக்கும் நிகரான வீரத்தை உடையவன், செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக சேராத இடம் சேர்ந்தவன், அனைவருடைய இரக்கத்திற்கும் பாத்திரமானவன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் உருவாக மூல காரணமாக இருந்தவன். ஆம், கர்ணன். நரன் நாராயணன் ஆகியோரால் 999 கவசங்களும் உடைக்கப்பட மீதமுள்ள ஒரு கவசம் மற்றும் 2 குண்டலங்களுடன் சூரிய மண்டலத்தில் அடைக்கலம் போகிறான் சகசிர கவசன் என்னும் அசுரன். குந்தி போஜனுடைய வளர்ப்பு மகளாகிய குந்தி 12 வயது சிறுமி. துர்வாச முனிவருக்கு ஓராண்டு காலம் பணிவிடை செய்ததால் அவர் அகமகிழ்ந்து பின்னாளில் அவளுக்கு தேவைப்படும் என்பதை உணர்ந்து அவளுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறார். சிறுமி அல்லவா, அப்பொழுதே அந்த மந்திரத்தை சோதித்து பார்க்க விழைகிறாள். முற்றத்தில் நின்று பார்த்தபோது ஒளிப்பிழம்பாக தெரிந்த கதிரவனை நோக்கி அந்த மந்திரத்தை ஓதுகிறாள். விளைவு, கவச குண்டலங்களுடன் சுடர் மிகும் அழகுடன் ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகிறாள். ஒரு நாட்டின் இளவரசி திருமணத்துக்கு முன்பே தாயாவதா? நடுங்கி போன குந்தி அந்த குழந்தையை தன்னுடைய மேலாடையால் சுற்றி ஒரு பேழையில் வைத்து யமுனை ஆற்றில் மிதக்க விடுகிறாள். சூரிய புத்திரனாகிய அந்த குழந்தை தான் கர்ணன். ஒரு குழந்தையை வளர்ப்பதிலும் சான்றோன் ஆக்குவதிலும் மாதா, பிதா, குரு, தெய்வம் என 4 பெரும்பங்கு வகிப்பார்கள். தாய் குழந்தையை தந்தையிடம் கொடுப்பார், தந்தை அவனை ஒரு குருவிடம் ஒப்படைப்பார், குரு அவனுக்கு தெய்வத்திற்கான வழியை காட்டுவார். ஆனால் இங்கோ கர்ணன் பிறந்த உடனேயே ஒரு தாயின் அன்பும் அரவணைப்பும் மறுக்கப்படுகிறது. தந்தையாகிய கதிரவனோ அவனுடைய வாழ்வில் எந்த சூழலிலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை. குருவாகிய பரசுராமர் அவனுக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவன் ஒரு க்ஷத்ரியன் என்று அறிந்த நொடியில் சினமுற்று உற்ற வேளையில் கற்ற வித்தைகள் மறந்து போக கடவுது என சாபம் கொடுத்து விட்டார். ஒரு குருமானவர் விருப்பு வெறுப்பு அற்றவராக இருத்தல் வேண்டும். அந்த அறத்தை மீறிவிட்டார் பரசுராமன். இறுதியாக தெய்வம் கண்ண பரமாத்மா கர்ணனுக்கு எதிராக செய்த செயல்கள் 1 2 ராட்சச வண்டு வடிவில் இந்திரனை அனுப்பி கர்ணனை பரசுராமரின் சாபத்திற்கு உள்ளாக செய்ததே கிருஷ்ணன் தான். பாரத போர் அறிவிக்கப்பட்டவுடன் குந்தி தேவியிடம் வருகிறார் கிருஷ்ணன். அத்தை, அந்த நாளில் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததல்லவா? அந்த குழந்தை யார் தெரியுமா? நம் கர்ணன். இப்போ நம் கர்ணனா? அவன் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவன். அவன் இந்த உண்மையை அவனிடம் கூறி அவனை பஞ்சபாண்டவர்களுடன் இணையுமாறு அழைத்து வா. அவன் வரமாட்டான்னு இவருக்கு தெரியும். அதனால் அப்படி அவன் வரவில்லை என்றால் 2 வரங்களையாவது வாங்கி வா. ஒரு வரம், நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. 2வது வரம், பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்லக்கூடாது. அவ்வாறே குந்தி தேவி கர்ணனை சந்திக்கிறாள். உணர்ச்சிவயமான சந்திப்பது. உண்மைகள் அனைத்தையும் அறிந்த பின்னும் உடன் வர மறுக்கிறான் கர்ணன். அதற்கு அவன் கூறும் காரணங்கள்: நான் பிறந்தவுடனேயே என்னை ஆற்றில் வீசிவிட்டாய். ஏன் தாயே? பெற்றோர் பெயர் தெரியாமல் வாழ்வில் நான் பட்ட அவமானம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒரு மனிதன் பணம் இல்லாமல் வாழலாம், பதவி இல்லாமல் வாழலாம், கல்வி இல்லாமல் வாழலாம். ஆனால் பெற்றோர் பெயர் தெரியாமல் வாழ்வது கொடுமை தாயே. நெருப்பில் நிற்பது போல தகிக்கும் அவமானம் அது. அந்த அவமானத்தை வாழ்க்கை முழுவதும் எதிர்கொண்டு வாழ்ந்தவன் நான். ஒரு நாள் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டிய ஒரு மகா சபையில் அர்ஜுனனுக்கும் ஒருபடி மேலாக என் வித்தைகளை
அரங்கேற்றினேன். அந்த மகாசபையில் என்னை பார்த்து, நீ யார், உன் பெற்றோர் யார், குலம் என்ன, கோத்திரம் என்ன என்று கேள்வி கணைகளை தொடுத்தார்கள். எந்த கேள்விக்குமே எனக்கு விடை தெரியவில்லை தாய். அவமானத்தால் தலை கவிழ்ந்து கூனி குறுகி நின்றேன். அப்பொழுது ஒரு குரல், நிறுத்துங்கள், கற்றவர்க்கும் நலம் நிறை கண்ணியர்க்கும் வன்மைகை உற்றவர்க்கும் வீரன் என்று உரைத்தவர்க்கும் வாளுடை கொற்றவர்க்கும் குலம் கோத்திரம் அறிய வேண்டிய அவசியமில்லை. இவன் என் நண்பன், அங்க தேசத்து அரசன் இவன் என்று கூறியதோடு அப்பொழுதே எனக்கு அங்க தேசத்து அரசனாக முடிசூட்டினான். என் நண்பன் அன்று வரை நான் பட்ட அவமானங்களை எல்லாம் துடைத்தவன் என் துரியோதனன். அற்றை நாள் தொடங்கி இன்றளவும் ஆரியர் துணை என நினைந்து குற்றமா மகுடம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுற்றமானவரும் என்னை தொழுதிட செய்தவன் என் நண்பன் துரியோதனன். நன்றி ஒன்று அப்பால் போவேனோ தாயி. அது மட்டுமல்ல, அந்த புறத்தில் பானுமதியுடன் விளையாட்டாய் என் கரம் மேகலையை பற்றி இழுக்க தெரித்தன மணிகள். திகைத்து நின்றேன் நான். உள்நுழைந்த துரியோதனன் புன்னகை மாறா முகத்துடன் கேட்டான், மணிகளை எடுக்கவோ கோக்கவோ என்று. அத்துணை நம்பிக்கை அம்மா என் நண்பனுக்கு என் மீது. அப்படிப்பட்ட நண்பனுக்காக செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் தீர்ப்பதுவே இனி எனக்கு புகழும் கர்மமும் தர்மமும் என்றார். அடுத்தபடியாக இறுதியாக தாய் கேட்ட 2 வரங்களை மனமுவந்து அளித்தான். தானும் 2 வரங்களை கேட்டு பெற்றான். ஒரு வரம், பாரத போரில் பார்த்தனின் அம்புகளால் நான் வீழ்ந்த பின்னரே என் பிறப்பு ரகசியம் உலகுக்கு தெரிய வேண்டும். 2வது வரம், பிறந்தது முதல் என்னை கொஞ்சியதே இல்லை தாயே. நான் இறந்த பிறகு என் உடலை உன் மடியில் இட்டு கொஞ்சி பாலூட்ட வேண்டும். எத்தனை ஏக்கம் பாருங்கள் கர்ணனுக்கு. இறந்த பிறகாவது தான் அனாதை அல்ல என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்று விரும்பினான். அடுத்தபடியாக இந்திரனை அனுப்பி கவச குண்டலங்களை இழந்தால் தான் இறப்பது உறுதி என்றும் தெரிந்தே மனமாற கொடுத்தான். பாரத போர்க்களத்தில் நிராயுத பாணியாக நின்ற கர்ணனின் மீது அம்பு மழை பொழிகிறான் அர்ஜுனன். மரணம் கர்ணனை நெருங்கவில்லை. தர்மம் அவன் தலையை காத்து நின்றது. அங்கும் கிருஷ்ணன் ஒரு வயோதிகராக உருமாறி கர்ணனிடம் சென்று, நீ செய்தான தர்மங்களின் புண்ணியங்கள் அனைத்தையும் தாரை வார்த்து கொடுப்பாயாக என்று வேண்டினான். பிறர் தன் பிறப்பை எள்ளி நகையாடும் பொழுதெல்லாம் தன் கையில் இருந்தவற்றையெல்லாம் கொடுத்து பழகினான். பழக்கம் வழக்கமாயிற்று. அந்த வள்ளல் தன்மையால் மனமுவந்து தன்னுடைய இரத்தத்தால் தாரை வார்த்து கொடுத்தார். நெகிழ்ந்து போனான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கலங்கிய இடம் மகாபாரதத்தில் 2. ஒன்று, அபிமன்யு கொல்லப்பட்டான் என்று அறிந்தபோது. 2வது, கர்ணன் தன் புண்ணியங்களை எல்லாம் தாரை வார்த்து கொடுத்த பொழுது. அவனை தன் கைத்தல மலரால் தழுவி கருணை முகம் காட்டி, உனக்கு ஈகையும் முக்தியும் செல்வமும் அளிக்கிறேன் என்று கூறி விஸ்வரூப தரிசனம் அளித்தான் பரமாத்மா. இறக்கும் தருவாயிலும் பெருமகிழ்ச்சி அடைந்தான் கர்ணன். இதுவரை மனிதர்களுக்கு தானம் செய்திருக்கிறேன், தேவர்களின் தலைவனாகி இந்திரனுக்கு தானம் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதோ அந்த பரம்பொருளுக்கே தானம் செய்யும் அளவிற்கு புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று. இவ்வாறு மாதா பிதா குரு தெய்வம் என ஒவ்வொருவராலும் கைவிடப்பட்ட பின்னும் தன் சுய முயற்சியாலும் உழைப்பாலும் வள்ளல் தன்மையாலும் அந்த பரம்பொருளுக்கே தானம் செய்யும் வள்ளலாக, நன்றிக்கு வித்தாக, நட்புக்கு இலக்கணமாக, உள்ளத்தில் நல்ல உள்ளமாக வாழ்ந்தவன், திகழ்ந்தவன் கர்ணன். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.